அந்த வீடியோ பார்த்தீங்களா சார்? பார்த்தப்பே பயங்கரமாக வருத்தமாக இருந்துச்சு. ஃபேன்ஸ்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேட்குறாங்க. ஸோ என்னதான் சார் ஆச்சு? அந்த வீடியோ பார்த்தீங்களா? நான் அந்த வீடியோ பார்த்துட்டு வருத்தம்லாம் பண்ணல. அவர் பாருங்க, அந்த படத்தை தாய் கிழவியை முழுசா பார்த்துருக்காரு. தாய் கிழவியை ரசிச்சு பார்த்துருக்காரு. அவ்வளோ கவனிச்சு பார்த்துருக்காரு. இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். அது பார்த்ததுனால தான் ராதிகாவோட அந்த நடிப்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் உனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ராதிகாவை பாராட்டுறாரு. என்ன சார்? நேஷனல் அவார்டு உனக்கு வரணும். இந்த சந்தோஷம் பாரதி ராஜா சட்டை எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாஞ்சாலியா பாரதி ராஜா அன்னைக்கு போட்ட விதை கிழக்கே போகும் ரயில்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாய் கிழவி படத்துல அவங்க நடிச்சிருக்க அந்த கேரக்டரு அது யாராலையும் பண்ண முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த விதை தான் இன்னைக்கு தாய் கிழவியா வளர்ந்து நிக்குது ராதிகாவா. கண்டிப்பாக சார். அண்ட் சேம் டைமில் சார் நிறைய பேர் அந்த வீடியோக்கிலே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வச்சு. ஒன்று இவருக்கு வயது முதுமை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாலும், இன்னொருத்தவங்க மகனோட இழப்பு தாங்க முடியலையா, அதனால இப்படி நடந்ததா? ஏன்னா நம்ம பார்த்த பாரதி ராஜா சார் ஒரு மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு ஆள். அவங்கள இப்படி ஒரு வீடியோவில் பார்த்தோன்னா எல்லா ஃபேன்ஸுக்கும் வேற ஏதாவது ரொம்ப டீப்பாக உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு சார், இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தகப்பனால தான் ஒரு ஒரு தன் பெற்ற குழந்தை தன் கண்ணுக்கு முன்னாடியே மரணிக்கிறது, அந்த குழந்தைக்கு கொல்லி வைக்கிறதுங்கிற கொடுமை இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த தகப்பனால தான் உணர முடியும். பாரதி ராஜா சார்லாம் அப்படின்னா இயல்பாவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அப்படியே பொங்கிடுவார், அழுதுருவார். அந்த மகன் மனோஜ், அது அவர் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அவர் கிடைச்சதுன்னு மனோஜை நெஞ்சிலையும் தோல்லையும் போட்டு சீராட்டி தாளாட்டி வளர்த்தாரு. எல்லாமா அந்த மனோஜை நினைச்சாரு. அந்த மகன் இல்லாததுங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான். இதெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப கேவலமான விஷயமா இது இருக்கும். பாரதி ராஜா சாருக்கு இப்படி ஒரு நிலைமையா, பாரதி ராஜா சார் இப்படி இருக்காரா, எப்படி இருந்த பாரதி ராஜா இப்படி இருக்காரு, அப்படிலாம் தம்ப்லைன் போட்டு அப்படிலாம் நெகட்டிவாக பேசுறதுங்கிறது அபத்தமான, ஒரு உண்மையான மகா கலைஞனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அது இருக்காது. கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு டாக் பாரதி ராஜா சாரும் அவரோட ஒரு சில கிளிப்பிங் வீடியோ இணையத்தில் மிகப்பெரிய போயிட்டு இருக்கு. ஸோ அது சம்மந்தமாக நம்மள்ட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த வீடியோ பார்த்தீங்களா சார்? பார்த்தப்பே பயங்கரமாக வருத்தமாக இருந்துச்சு. ஃபேன்ஸ்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேட்குறாங்க. ஸோ என்னதான் சார் ஆச்சு? அந்த வீடியோ பார்த்தீங்களா? நான் அந்த வீடியோ பார்த்துட்டு வருத்தம்லாம் பண்ணல. ஏன் அப்படின்னா, பாரதி ராஜா சார் மாதிரி கலைஞர்கள் இன்னைக்கும் உயிர்ப்போடு இருக்காங்க. அதை தான் நான் அந்த வீடியோவில் பார்க்குறேன். அதாவது முதுமை தம்பி, முதுமை எல்லாருக்குமே பொருந்தும். பாரதி ராஜா சாருக்கு இப்போ 85 வயசு. 85 வயசில் அந்த முதுமையில் அவர் பாருங்கள், அந்த படத்தை தாய் கிழவியை முழுசாக பார்த்துருக்காரு. தாய் கிழவியை ரசித்து பார்த்துருக்காரு. அவ்வளோ கவனித்து பார்த்துருக்காரு. இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். அது பார்த்ததுனால தான் ராதிகாவோட அந்த நடிப்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் உனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ராதிகாவை பாராட்டுறார். அதாவது ஒரு படத்தை அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி பார்க்கலைன்னா அவரால் அப்படி பாராட்ட முடியாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாசமாக உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், வென்டிலேட்டரில் இருந்தார். அதுதான் ஆக்சுவலி உண்மை. ஸோ வென்டிலேட்டரில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா ஒரு அபாய கட்டத்தில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் அதையெல்லாம் கடந்து தாண்டி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு உட்காந்து படம் பார்த்து அதை ரசித்து, அந்த படத்தில் ராதிகாவோட நடிப்பை அவர் ரசித்து, ராதிகா போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அதான் சொல்கிறேன்ல, என்ன வேணாலும் முதுமை வந்தால் கூட அந்த கலைஞனுக்கு அந்த படைப்பு திறன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே உயிர்ப்போடு இருக்கும் அப்படிங்கிறது பாரதி ராஜா சார் ஒரு உதாரணம். பாரதி ராஜா சார்லாம் பல பிரச்சனைகள், இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய மகன் ஒரு வருடத்துக்கு முன்னாடி காலமானார் இல்லையா, மனோஜ். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனை, மிகப்பெரிய ஒரு அழுத்தம். ஒரு தகப்பனாக தன் கண்ணுக்கு முன்னாடியே மகனை இழக்கிறதுங்கிறது உச்சகட்ட வேதனை. அதாவது புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேதனை, அதை தாங்கி கடந்து இன்னைக்கு இரும்பு மனுஷன் மாதிரி நிற்கிறார், இரும்பு மனுஷன் மாதிரி பேசுகிறார் பாருங்க. அதாவது நல்லா பேசுகிறார் பாருங்க. அது ராதிகாவை ரசித்து பேசுகிறாரு. ராதிகாவும் அவங்கக்கிட்ட அவ்வளவு அந்யூன்யமாக பிரியமாக பேசுகிறாங்க. எவ்வளோ போல்டு லேடி ராதிகா.
எப்படி ஒரு இடத்துல வந்து நின்னாலே ராதிகானாலே அவ்வளோ போல்டாக பேசுவாங்க, அவ்வளோ ஃபயராக பேசுவாங்க. அவங்களே வந்து பாரதி ராஜாட்ட போய் ஒரு குழந்தை மாதிரி பேசுகிறாங்க. அவர் வந்து ஏன்னா பாரதி ராஜா சார் கண்டெடுத்த வைரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ராதிகாவை. ஏன்னா ராதிகாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க லண்டனில் படித்தவங்க. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. எம்ஆர் ராதாவோட டாக்டரு, அவங்க லண்டனில் படித்தவங்க. ஒரு இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா நுனி நாக்கில் வரும் ராதிகாவுக்கு. அந்த மாதிரி பயங்கர ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஒரு லூஸ் ஹேர்ஸ் விட்டுட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு சிட்டியில் வளர்ந்த ஒரு ஃபாரினில் வளர்ந்த ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு நாகரிகமான நவநாகரிகமான ஒரு பெண்ணாக தான் ராதிகா இருந்தாங்க. அந்த படம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கே போகும் ரயில், அந்த படம் ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஹீரோ சுதாகர்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் வந்து கிடைக்கல. ராதிகா வந்து பார்த்திங்கன்னா யாரோ சொல்லியிருக்காங்க, எம்ஆர் ராதா சாரோடைய டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கலாமா அப்படின்னும் போது அப்போ வரவழைச்சு பார்த்துருக்காரு. ராதிகா அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க சினிமாலெல்லாம் நடித்தது கிடையாது. அவங்க அப்பா நடிகராக இருந்திருக்கலாம், ஆனால் இவங்க நடித்தது கிடையாது. அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் வந்து ராதிகாவுக்கு 16 வயசு தான். அப்போ பாரதி ராஜா சார் போய் பார்த்துருக்காங்க. அது ஒரு மாதிரி நான் சொன்னேன்ல மாடர்ன் லுக்கில், வேறு மாதிரி வெஸ்டர்ன் லுக்கில் இருந்திருக்கிறாங்க. அந்த வெஸ்டர்ன் லுக்கில் இருக்கிற ராதிகாவை நடிக்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு போய் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, பாஞ்சாலி அப்படிங்கிற அந்த கேரக்டரில் அந்த கேரக்டராகவே மாற்றி கிராமத்தில் ஒரு அப்பாவியான ஒரு இன்னசென்ட்டான வெள்ளந்தியான ஒரு பெண், அந்த கிராமத்து பெண் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டரை மாற்றிருப்பார். நீங்கள் படம் பார்த்துருக்கலான்னு தெரியல, கிழக்கே போகும் ரயில். அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு லவ் சப்ஜெக்ட். சுதாகர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகா, அது 2 பேருடைய காதல் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது பாரதிராஜாவோட சாரோடைய படைப்புகளை பற்றிலாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து அது ஒரு அல்டிமேட்டாக வந்து படம் எடுக்கக்கூடிய திறன் படைத்த ஒரு இயக்குனர். இந்த சந்தோஷம் பாரதி ராஜா சட்டை எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னா ஒரு எப்படி சொல்லுது, ஒரு பாஞ்சாலியாக வந்து பாரதி ராஜா அன்னைக்கு போட்ட விதை கிழக்கே போகும் ரயிலில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் கிழவி படத்தில் அவங்க நடிச்சிருக்க அந்த கேரக்டரு அது யாராலையும் பண்ண முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த விதை தான் இன்றைக்கி வந்து தாய் கிழவியாக வளர்ந்து நிற்கிது ராதிகாவா. ஸோ ராதிகா பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம், ஏகப்பட்ட படங்கள் அற்புதமான படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ராதிகா அன்னைக்கு ஒரு பயந்த ராதிகாவாக இருந்திருக்கிறாங்க. நடிக்க தெரியாது ராதிகாவுக்கு. இன்றைக்கி எப்படி நடிக்கிறாங்க, எந்த கேரக்டர் கொடுத்தீங்கனாலும் அற்புதமாக அப்படியே அசால்ட்டாக ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க ராதிகா. ஆனால் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து நடிச்சிருக்கிறாங்க. சினிமா வேண்டான்னு நடிச்சிருக்காங்க, இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு 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 16 வயது ஒரு பெண்மணியை ஒரு நடிகையாக தயார் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க முழு வடிவம் அடைந்து ஒரு பிறை மாதிரி அன்னைக்கு வந்து பாரதி ராஜா கண்டெடுத்த அந்த ராதிகா இன்னைக்கு வந்து ஒரு முழு நிலாவாக வந்து சினிமாவில் வந்து பிரகாசிக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க நடித்த படம் அது பல பேர் வந்து தாய் கிழவியை பாராட்டிட்டாங்க. பாரதி ராஜா சார் பார்த்துட்டு அதை பாராட்டுறாரு. அதுவும் நேஷ்னல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னா தன் பெற்றெடுத்த பிள்ளை அவங்க வந்து ஒரு பேர் எடுக்கும்போது அதில் வந்து தகப்பனுக்கு ஒரு பெருமிதம் இருக்கும் இல்லையா, அந்த பெருமிதம் தான் பாரதி ராஜா சார்ட்ட பார்க்க முடிஞ்சுச்சு. பார்த்தா எனக்கு பரிதாபமாலாம் தோணலை. வயசு உங்களுக்கு 85 வயசு ஆச்சுன்னா நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க, எனக்கு 85 வயசு ஆச்சுன்னா நானும் அப்படி தான் இருப்பேன். முதுமை அது எல்லாருக்கும் பொருந்தும். அதான் சொல்லுவாங்கல்ல, வயசாச்சுன்னா குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அது இயற்கை. அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய கலைஞனாக இருந்தாலும் இந்த முதுமை மூப்பு இதெல்லாம் வந்து தாண்டி தான் வாழணும். என்னதான் இருந்தாலும் அந்த கலைஞர்களுக்கு படைப்பாளிகளுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுடைய படைப்பு திறன் வந்து சாகிறது கிடையாது. அது எப்போவுமே உயிரோடு தான் இருக்குது. இப்போ நீங்கள் பாரதி ராஜா சட்டை போய் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள், கொண்டாங்க அட்வான்ஸை நான் பண்ணுறேன்னு வரும். எந்திரிச்சு வந்து பண்ணணும்னு நினைப்பார். பண்ண முடியுமா முடியாதாங்கிறது அப்புறம், ஆனால் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்னொரு படம் டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு கலைஞருடைய ஒரு இயல்பு. கண்டிப்பாக சார். அண்ட் சேம் டைமில் சார் நிறைய பேர் வந்து அந்த வீடியோக்கிலே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வச்சு. ஒன்று வந்து இவருக்கு வந்து வயது முதுமை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாலும் இன்னொருத்தவங்க வந்து மகனோட இழப்பு தாங்க முடியலையா, அதனால இப்படி நடந்ததா. ஏன்னா நம்ம பார்த்த பாரதி ராஜா சார் வந்து ஒரு மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு ஆள். அவங்கள இப்படி ஒரு வீடியோவில் பார்த்தோன்னா எல்லா ஃபேன்ஸுக்கும் வேற ஏதாவது ரொம்ப டீப்பாக உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு சார், இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா ஒரு தகப்பனால தான் ஒரு ஒரு தன் பெற்ற குழந்தை தன் கண்ணுக்கு முன்னாடியே மரணிக்கிறது, அந்த குழந்தைக்கு கொல்லி வைக்கிறதுங்கிற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த தகப்பனால தான் உணர முடியும். பாரதி ராஜா சார்லாம் அப்படின்னா இயல்பாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அப்படியே வந்து பொங்கிடுவார், அழுதுருவார். அந்த மகன்
மனோஜ் அது அவர் பிறந்ததுக்கப்புறம் எல்லாமே அவர் கிடைச்சதுன்னு வந்து மனோஜை வந்து நெஞ்சிலையும் தோல்லையும் போட்டு சீராட்டி தாளாட்டி வளர்த்தாரு. எல்லாமா வந்து அந்த மனோஜை நினச்சாரு. அந்த மகன் இல்லாததுங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான். அதில் வந்து மாட்டுக்கட்டே இருக்க முடியாது. யாராக இருந்தாலும், அது பாரதி ராஜா சாருக்கு மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் அது இருக்கத்தான் செய்யும். அதுவும் பாரதி ராஜா சார் மாதிரி ஒரு கலைஞனுக்கு அதை தாங்கிக் கொள்றதுங்கிறது கொஞ்சம் கடினம் தான். அதாவது கலைஞர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மென்மையானவர்களாக இருப்பாங்க. பாரதி ராஜா சார் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, லுக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஜீன்ஸு, அப்படி பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கடுமையான குரல், ஒரு இரும்பு குரல் மாதிரி இருக்கும் பாரதி ராஜா சாரோட குரல். அப்படி ஒரு மேன்லியாக, அப்படி ஒரு அசைக்க முடியாத ஆள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் பல வடிவங்களில் நான் கலைஞர்கள் வந்து பார்த்துருக்கிறேன். கலைஞர்கள் வந்து ரொம்ப மென்மையாக இருப்பாங்க, அழுதுருவாங்க, டக்குன்னு வந்து எமோஷன்ஸ் அவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. வெளிப்படுத்தாமல் அதை அடக்கி வைக்க தெரியாது கலைஞர்களுக்கு. இதெல்லாம் எப்படின்னா மனோஜினுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா அவர் வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து இறந்து போயிட்டார். இறந்து போனப்போ பாரதி ராஜா சார் வந்து அந்த டெத்துக்கு வந்தார். பாரதி ராஜா சார் அப்பாவும் பாரதி ராஜா சாரும் நெருங்கிய நண்பர்கள். அது பல பேருக்கு தெரியாது. ரொம்ப பேர் சொல்லி கூப்பிட்டுக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள். எங்கள் அப்பா வந்து பாரதி ராஜா சாரை பாரதின்னு தான் கூப்பிடுவார். பாரதி ராஜா சார் எங்கள் அப்பா வந்து செல்லமாக ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவார். அது வேண்டாம் இங்கே. அந்தளவுக்கு நெருங்கிய நண்பர்கள். அவருடைய டெத்துக்கு வந்துட்டு அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்க டெட் பாடியை பார்க்கும்போதே நீங்கள் நம்ப மாட்டீங்க, எமோஷன் ஆகிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டார். அவரை நாங்கள் வந்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அப்புறம் கார் ஏற்றி அனுப்பிச்சி விட்டோம். அந்தளவுக்கு வந்து இதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்திகள் வந்து கலைஞர்களுக்கு பொதுவாக இருக்காது. கலைஞர்கள் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானவங்களாக இருப்பாங்க. அப்படி மென்மையானவர்களாக இருக்கிறதுனால தான் அவங்களால கலைஞர்களாகவே இருக்க முடியும். ஒரு உண்மையான கலைஞன் பாரதி ராஜா சார். நிச்சயமாக மனோஜினுடைய இழப்பு அது பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக சார். அண்ட் சேம் டைமில் இன்னொரு கொஸ்டின் வச்சுருந்தாங்க சார். என்னன்னா நம்மளுடைய இப்போ வந்து மனோஜ் அவர்கள் இறந்துட்டாங்க, அதனால ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க, ஓகே. ஆனால் இவ்வளோ படங்கள் பண்ண பாரதி ராஜா அவர்களால் அவர் மகனுக்கு சரியான படம் பண்ணித்தர முடியலையோ, அந்த அழுத்தம் முன்னாடியிலேருந்து இருந்துச்சோ அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது தம்பி. இது எப்படின்னா திரைத்துறை, அதில் வந்து இது ஒரு கலைத்துறை. கலைத்துறையில் வந்து ஒரு பெரிய மகா கலைஞனுடைய மகனாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த 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 வாரிசை வந்து நீங்கள் ஒரு பெரிய நடிகனாவோ இல்லை ஒரு பெரிய இயக்குனராகவோ மாற்றவே முடியாது. பல உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம இளையராஜா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இளையராஜா சாருடைய மூத்த மகன் இருக்கார்ல கார்த்திக் ராஜா சார், அவரும் இளையராஜா சாரோட வாரிசு தானே. அவரால் இளையராஜா சார் மாதிரி வர முடியல. இல்லை, அதுக்கு என்ன காரணம்? விடுங்க. நீங்கள் வந்து யுவன் சங்கர் ராஜா, அவர் நிறைய படங்களுக்கு இன்றைக்கி பாடல்கள் போடுறாரு. நிறைய அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய நல்ல பாடல்கள்லாம் போடுறாரு. ஒரு வெற்றி இசையமைப்பாளர், அதாவது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இசையமைப்பாளர் நம்ம சொல்லலாம். இருந்தால் கூட அவர் இந்த இளையராஜாவுடைய உச்சத்தை தொட முடியுமா? முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரபுவால் சிவாஜி உயரத்தை தொட முடியுமா? பிரபுவோட மகன் ராம்குமார், சிவாஜி பேரன் தானே, தமிழ் திரையுலகத்தில் ஏன் வந்து அவ்வளோ பிரகாசமாக பிரபலமாக வர முடியல? ஸோ இது வந்து நம்ம 1008 உதாரணங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு பெரிய படைப்பாளியோட மகன், அவங்க வாரிசுகள், அவங்க வந்து திரைத்துறையில் பிரபலமாயிருவாங்கன்னு சொல்ல முடியாது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த கலை உங்களுக்குள்ளே இருக்கணும், ஊத்து மாதிரி உங்ககிட்டருந்து வெளியில் வரணும். அது வந்து மக்களுக்கு பிடிக்கணும், மக்களோட கனெக்ட் ஆகணும் தம்பி. எதுவுமே வந்து மக்களோட கனெக்ட் ஆகணும். மக்களோட கனெக்ட் ஆனால் தான் ஒரு பெரிய உச்சத்தையும் உயரத்தையும் அடைய முடியும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாரிசுகள் அந்த ஜாம்பவானை தாண்டின சரித்திரங்கள் 1-2 தான் இருக்கும். அவங்க கீழே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ரஜினிகாந்த் இருக்கார்ல, ரஜினிகாந்தோட வாரிசுகள் ரஜினிகாந்தை தாண்ட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித்தோட வாரிசுகளோ விஜயோட வாரிசுகளோ தாண்ட முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இது நடக்கும். அந்த ஒரு உச்சம், அந்த ஒரு உயரத்தை அடைந்தவர் தான் பாரதி ராஜா. மகன் மனோஜ் நிறைய படங்கள் பண்ணி பிரபலமான நடிகராகணும்னு ஆசைப்பட்டார். அது காரணம் என்னென்னா, அவர் கிளம்பி சென்னைக்கு வந்தப்போ அவர் நடிக்கணும் தான் வந்தார். நடிகனாக ஆக முடியல அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து இயக்குனராகவே படங்கள் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அவருடைய ஆசையை வந்து மகன் மூலமாக நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டார். சொந்தமாக தாஜ்மஹால் நிறைய படங்கள்லாம் பண்ணார். ஆனால் அது சோபிக்க முடியல, வெற்றி அடைய முடியல மனோஜான. அது கொஞ்சம் வேதனையான விஷயந்தான், வருத்தமான விஷயந்தான். ஆனால் என்ன செய்ய முடியும்? அதாவது இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மக்கள் ஒத்துக்கணும், மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் நீங்கள் கலைஞர். மக்களை யாரை ஏற்றுப்பாங்க, யாரை பிடிக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. பிரதீப் ரங்கநாதனை மக்களுக்கு பிடிக்குது, அதனால் பிரதீப் ரங்கநாதனோட படங்கள்லாம் 100 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணுது. ஸோ இது இயல்பு.
கண்டிப்பாக சார். அண்ட் சேம் டைமில் வந்துட்டு நம்மளோட பாரதி ராஜா அவர்கள் வந்து ஒரு இயக்குனர் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருக்கப்ப வந்து எல்லாரும் ஒரு டாப் ஹீரோஸை தேடி தான் படங்கள் வந்து பண்ணுறதுக்கு போவாங்க. ஆனால் இவர் ஒரு புதுமுகத்தை, அதாவது நம்ம லாஸ்ட்டாக பேசியிருந்த கூட பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு வளையல் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு ஹீரோ, அதே மாதிரி கிழக்கே போகுல் ரயிலேருந்து அவரேந்து ஒரு ஹீரோவாக பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல கலைஞன்றதை தாண்டி நல்ல மனிதன், ஏன்னா அடிப்படையிலேருந்து ஒருத்தர் தூக்கி விட்டுருக்கு சார். அப்படி ஏதாவது ஒரு உதாரணமா ஏதாவது இருக்கா சார் பாரதி ராஜா சார்? இது இந்த கேள்விக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா, முதல் மரியாதை படத்தில் வந்து அந்த கேரக்டர் மலைச்சாமி தேவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் அந்த படத்தில் ஹீரோ. ஒரு ஏஜ்டு கேரக்டர், அவரை வச்சு தான் அந்த படம். ராதா அவங்கெல்லாம் இருப்பாங்க. அது வேறு மாதிரி இருக்கும். அந்த படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். இளையராஜாஸோட சாங்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைலேஜை கொடுத்துச்சு. பட்டி தொட்டியெல்லாம் மிக பிரபலமாக ஓடின படம். அதில் வந்து சிவாஜி கணேசனை கமிட் பண்ணி ஹீரோவாக வந்து கூப்பிட்டு போகிறாங்க. தேனி எங்கேயோ தான் அந்த ஷூட்டிங் நடக்குது. அங்கே வந்து எப்படி சொல்கிறது, சிவாஜி கணேசன் சார் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட்டிங்க்கு வரார். மலைச்சாமி தேவராக வந்து சிவாஜி கணேசனை வந்து பாரதி ராஜா சார் வந்து நடிக்க வச்சு ஷூட் பண்ணுறாரு. ஆனால் பாரதி ராஜா சாருக்கு சிவாஜி எவ்வளோ பெரிய கலைஞர், சிவாஜி எவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது, நடிப்புனா அதுக்கு பிறந்து வந்தவர் தான் சிவாஜி. அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் தானே சிவாஜி கணேசன். அவர் நடிக்கிறார் மலைச்சாமி தேவரா. ஆனால் பாரதி ராஜா ஷூட் பண்ணுறாரு. பாரதி ராஜா அந்த கதையில் அவர் நினச்ச அந்த மலைச்சாமி தேவரா சிவாஜியை பார்க்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஹாஃப் டே ஷூட் பண்ணுறாரு. ஒரு 12 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுறாரு. பேக்கப் அப்படிங்கிறார். ஏன்னா வந்து அவருக்கு திருப்தி இல்லை, சிவாஜி கணேசனையே அவருக்கு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கு. அப்புறம் 2வது நாள் ஷூட் பண்ணுறாரு, பேக்கப் பண்ணுறாரு. இதே மாதிரி ஹாஃப் டேயில் பேக்கப் பண்ணுறாரு. 3வது நாள் ஷூட் பண்ணுறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 11:30-12 மணிக்கெலாம் பேக்கப் அப்படின்னு சொல்லிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் நினச்ச அந்த மலைச்சாமி தேவரா சிவாஜி கணேசன் இல்லைன்னு நினைக்கிறார். யாராவது நினைப்பாங்களா? சிவாஜி கணேசன் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து பொருந்தலைன்னு யாராவது நினைப்பாங்களா? சொல்லவும் முடியாது. உதவியாளர்கள்ட்ட எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு உதவியாளர் இருப்பாங்க. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அப்போ கேட்டிருக்காங்க உதவியாளர்கள், என்ன சார் என்ன 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு 11:30-12 அந்த லஞ்சுக்கு முன்னாடி பேக்குன்னு பிரேக் முடிச்சிடுறீங்க, ஷூட்டிங்கே இப்போ முடிச்சு விட்டுறீங்க, என்ன பிரச்சனை, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் நினச்ச மலைச்சாமி தேவர் கேரக்டரில் அவர் பொருந்தலை, அவர் எனக்கு என்னமோ வந்து நெருடலாக இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரில, எனக்கு நான் நினைக்கிறது வரல, என்னுடைய அவுட்புட். அவர் ஒன்று மனசில் இருக்கும், ஒரு கிரியேட்டருக்கு, ஒரு படைப்பாளிக்கு அது ஒரு விஷயம் வந்து இருக்கும் மனசுக்குள்ள, அது வரல சிவாஜி கணேசன் அப்படிங்கிறார். அப்போ அவர் வந்து நம்ம வந்து இதுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியமா போடுவோமா, எப்படி சிவாஜியை தூக்கிட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் போடுவோமா, இல்லை வந்து ராஜேஷை கொண்டு வந்து நடிக்க வைப்போமா, இப்படிலாம் வந்து உதவியாளர்கிட்ட டிஸ்கஸ். சிவாஜி சார் எடுத்துட்டாங்க. ஆமாம். அப்போ வந்து உதவியாளர் சொல்லுங்க, சார் இதெல்லாம் எப்படி பண்ண முடியும், நீங்கள் யாரை கொண்டு வந்திருக்கீங்க, அது ஒரு நடிப்பு இமயம், அதாவது வந்து இவர் இயக்குனர் இமயமாக இருக்கலாம், அவர் நடிப்பில் அசூரன், யாராலையும் மாற்றி கருத்து சொல்லவே முடியாது. அவர் எப்படி சார் வந்து இந்த படத்தில் கமிட் பண்ணி கூப்பிட்டு வந்து தங்க வச்சு 3-4 நாள் ஷூட் பண்ணி இப்போ வந்து வேணாம் வேறு ஹீரோ வச்சு எடுக்கிறேன்னு எப்படி சார் சொல்ல முடியும், எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவர் யோசனை பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு, அது அந்த ஒரு வில்லேஜில் ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அதில் வந்து சிவாஜி கணேசனை தங்க வச்சுருக்காங்க. கமலாம்மா கூட போயிருக்காங்க. அது ஒரு வயசான காலகட்டம்னால கமலாம்மா உதவிக்கு போயிருக்காங்க. அப்போ பாரதி ராஜா சார் வந்து காரில் போய் அந்த கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடி இறங்கியிருக்காரு. எதுக்கு இறங்கியிருக்காருன்னா, இதில் வேற ஹீரோ போட்டுக்கிட்டோமான்னு கேட்குறதுக்கு போகிறார் சிவாஜி கணேசன். போக முடியுமா, யாருக்கா தைரியம் வருமா, போகிறார். ஆனால் போய் அந்த வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டவ் அடுப்பை வச்சு கமலாம்மா வந்து மீன் பொரிச்சிட்ருக்காங்க சிவாஜி கணேசன். அங்கே கிடைக்கிற லோக்கல் கிடைக்கிற ஆற்று மீன் கொடுக்குறாங்க, இப்போ ஃப்ரெஷ்ஷாக அதை பொரிச்சிட்ருக்காங்க, அவங்களே பொரிச்சிட்ருக்காங்க. அவர் வந்து உள்ளே போகிறார், அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகிறார் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே. கமலாம்மா பார்த்துட்டு, என்ன பாரதி 3-4 நாளாக அரை நாளில் ஷூட்டிங்கை நிறுத்திடுறியாமே, என்ன பிரச்சனை அப்படிங்கிறார். இல்லை ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு, ஐயா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார் ரூம்குள்ளே. போனால் சிவாஜி கணேசன் இதே மாதிரி ஒரு சோஃபா, ஒரு ஈஸி சேர்ன்னு சொல்லுவாங்க, சாஞ்சிருப்பாங்க, அது பேரே வந்து அப்படி வயசானவங்க ரெஸ்ட் எடுக்கிறது தான், அப்படி சாஞ்சிட்டு ஒரு முண்டாசு பனியன்னா அந்த கை வைக்காத ஒரு பனியன்னு, ஒரு சாதாரணமான ஒரு வெள்ளை வேட்டி, கேஷுவலாக வந்து ஒரு துண்டு ஒன்று தோளில். சிவாஜி கணேசன் இப்படி ஆடிட்டே இருக்காரு. பாரதி அப்படிங்கிறார். அப்பா உட்காரலாமா, உட்கார் என்ன பாரதி, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ பாரதி ராஜா சார் சிவாஜியை பார்க்குறாரு. சிவாஜியை பார்த்தோன்னே, எப்பா நம்ம நினைக்கிற மலைச்சாமி தேவர் இவர் தான்ப்பா,
இவர் தான் அந்த மலைச்சாமி தேவர் அப்படின்னு நினைக்கிறார். காரணம் என்னென்னா, அவங்க ஸ்க்ரீனில் ஷூட்டுக்கு முன்னாடி ஸ்பாட்டில் கொண்டு வந்து நிறுத்தின சிவாஜி கணேசன் எப்படின்னா, ஃபுல்லாக விக்கு வச்சு முறுக்கு மீசை வச்சு ஒரு மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு அப்பியரன்ஸில் வந்து சிவாஜி கணேசன் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. 3 நாள் அப்படி தான் ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க. விக்கு மீசை இதை எதுவுமே வந்து சிவாஜி கணேசன் வந்து பொருந்தலை, செயற்கையாக இருந்திருக்கு. இப்போ பார்க்குறோம்ல, இப்படியே இருக்கிறோம்ல, இந்த சிவாஜி கணேசன் தான் நம்மளோட கேரக்டரு, நம்மளோட மலைச்சாமி தேவர் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் சொல்கிறார். அப்பா இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரியே படத்தில் நடிச்சு கொடுங்கப்பா எனக்கு அப்படின்னும்போது சிவாஜி கணேசன், எனக்கு தெரியும்டா, உனக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவர் எவ்வளோ பெரிய ஆள், தடுமாற்றம் இருக்குன்னு தெரியும். இது மாதிரி வரணுமா உனக்கு? ஆமாப்பா அப்படின்னு. வரேன் போ நாளைக்கு அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நாள் போயிருக்காரு. அடுத்த நாள் போனால் அவர் காலில் செருப்பு போட்டுருந்துருக்கார் 3 நாளாக. ஆனால் அந்த கேரக்டரில் செருப்பு கிடையாது. அதனால் பாரதி ராஜா சார் சொல்லியிருக்கார், செருப்பு இல்லாமல் நடிக்கணும். நடிக்கிறேன்டா, என்ன செருப்பு இல்லாமல் தானே நடிக்கிறேன் அப்படின்னோடனே சிவாஜி கணேசன் வந்து அப்படி உட்காந்துருக்காரு ஸ்பாட்டில். அதாவது அவர் நினைக்கிற மாதிரி நீ பார்த்துருக்கீங்களா முதல் மாதிரி, அது ஒரு யதார்த்தமான ஒரு சின்ன மீசை, ஒரு மாதிரி அழகாக ஒரு ஹேர் ஸ்டைல். சிவாஜி கணேசனோட ரியல் ஹேர் ஸ்டைலு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பார் அந்த படத்தில் சிவாஜி கணேசன். அது உட்காந்துருக்காரு. அப்போ அவர் நடந்து போகிறார், அந்த ஷாட் எடுக்கிறாங்க. உடனே அதை அப்படி சொல்கிறது, செட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இப்போ இந்த அவர் நடந்து போகிறாரு, அது வந்து காலில் செருப்பு கிடையாது, முள் கிளாஸு கல் ஏதாவது குத்திரும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க ஒரு 4-5 பேர் 6-7 பேர் சேர்ந்து கூட்டுறாங்க. சிவாஜி கணேசன் நடந்து போகிற அந்த வழித்தடம் ஷூட் பண்ணுற அந்த இடத்த வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. சிவாஜி கணேசன் இப்படி பார்த்து, என்னப்பா என்ன அதை கூட்டிக்கிட்டு இருக்காங்க, என்ன எதுக்கு வந்து தெருவை பெருக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி வந்து, ஐயா நீங்கள் நடந்து போகும்போது காலில் ஆணி முள் கத்திடக்கூடாதுன்னு. ஏண்டா அறிவேட்ட பயிலுங்களா, கூட்டி ஒரு தரையில் நடந்து போனால் ஃப்ரேமில் தெரியாதாடா, அப்படியே கிராமத்து புழுதி மண்ணில் நடந்து போனால் தானே அது நேச்சுரலாக இருக்கும். உங்கள் டேரக்டரு மீசை வைக்கக்கூடாது, விக்கி வைக்கக்கூடாதுன்னு 1000 சட்டம் பேசுகிறான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுல வந்து கூட்டிக்கிட்டு இருக்கீங்க, போங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டு அதை நடிச்சு கொடுத்துருக்காரு அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் பயங்கரமா பேசப்படுது இன்னை வரைக்கும். நம்ம எல்லாரும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்க. ஒரு கலைஞன், அதான் சொல்றேன்ல, ஒரு கலைஞன், ஒரு படைப்பாளி, ஒரு திறமைசாலி. சார் இது வந்து ஒரு படைப்பாளி அப்படின்னா சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லுவாங்க. அதாவது உருவாக்குறாங்க, ஒரு கேரக்டரை உருவாக்குறாங்க, அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்குறாங்க. நீங்கள் மக்கள் வந்து ஸ்க்ரீனில் படம் பார்க்கும்போது நீங்கள் முதல் மரியாதையே எடுத்துங்களேன், அந்த சிவாஜி கணேசன் வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் அது அந்த சிவாஜி கணேசனா யாரும் பார்க்காம அங்கே மலைச்சாமி தேவராக பார்த்தாங்க. ராதா வந்து அந்த கேரக்டரில் அந்த கிராமத்து பெண்ணாக பார்த்தாங்க. அதனால தான் அந்த மீன் எடுத்து சாப்பிட்டது வச்சது எல்லாமே நேச்சுரலாக இருந்ததுனால தான் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஸோ ஒரு படைப்பாளி அவர் உருவாக்குற அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்குறாங்க. உயிர் கொடுக்கும்போது அந்த உயிர் நல்லா வரணும்னு நினைக்கும் போது தான் சில தடுமாற்றங்கள் இப்படி நடக்கும். அப்படி சிவாஜி கணேசனே வேணாம் மாற்றிலாம்னு நினச்சிருக்கார் பாரதி ராஜா. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து லாஸ்ட்டாக சார் என்னன்னா, இந்த வீடியோ வந்து பயங்கரமாக இன்டர்நெட் ட்ரெண்ட் ஆகுது, ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது பற்றிலாம் வந்து நெகட்டிவிட்டிலாம் பரப்ப வேண்டாம் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் நெகட்டிவிட்டியே பரப்பக்கூடாது தம்பி. இதில் யாராவது நெகட்டிவிட்டி பரப்புவாங்களா? எவ்வளோ பெரிய மகா கலைஞன். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்ட, எவ்வளோ வந்து கலையை நேசிக்கிற ஒரு படைப்பாளிங்கிறதுக்கு சொல்கிறேன். கடலோர கவிதைகள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா வந்து கிராமத்தில் தான் போய் வந்து ஷூட் பண்ணுவார். நீங்கள் தேனி, கம்பம் இப்படி இடங்களில் தான் போய் வயல்வெளியில் அந்த புழுதி காட்டில் மண் வாசனையெல்லாம் புழுதி காட்டில் தான் ஷூட் பண்ணுவார். ஆனால் பாரதி ராஜா சார் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை பேக்ரவுண்டு முட்டம் வந்து நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடற்கரை கிராமம். அதில் போய் ஷூட் பண்ணுறார். அங்கே இருக்கிற கடல், அங்கே இருக்கிற மண், அங்கே இருக்கிற வானம், அங்கே இருக்கிற பாறை, அங்கே ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சு இதெல்லாமே பேக்ட்ராப்பாக வச்சு பார்த்திங்கன்னா கடலோர கவிதைகள் படம் எடுக்கிறாரு. சத்யராஜ் ரேகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. கொடையை பிடிச்சிட்டு அப்படியே போகிற ஒரு டீச்சர் அந்த கேரக்டர். அப்படி இருக்கும் அந்த படம். அந்த படமெல்லாம் யாராலையுமே எடுக்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான படம். பாரதி ராஜா சார் எப்படின்னா, இந்த இதையும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. பொதுவாக வந்து பாரதி ராஜா சார் வந்து எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 16 வயதில் எடுத்தார். அப்புறம் கிழக்கே போகும் ரயில் எடுத்தார். அப்புறம் அலைகள் இதில் எடுத்தார். இந்த மாதிரி கிராமத்து படங்களாக எடுக்கும்போது இவருக்கு மண் வாசனை சார்ந்த படங்கள் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்துச்சு பாரதி ராஜா மேலே. அதை உடைக்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணார்னா, பாரதி ராஜா டிக் டிக் டிக்னு ஒரு படம் எடுத்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம் எடுத்தார். கைதியின் டைரின்னு ஒரு படம் எடுத்தார். அதாவது சிட்டி பேக்ரவுண்ட்லேயும் லேட்டஸ்ட்டாக மாடர்னாகவும் என்னால் படம் எடுக்க முடியும். சிவப்பு ரோஜாக்கள் போய் பாருங்கள், சாங்ஸை போய் பாருங்கள், எப்படி இருக்கும். இன்றைக்கும் அந்த பாட்டு
அந்த பாட்டெல்லாம் ஸ்க்ரீனில் போச்சுன்னா டிவியில் பார்க்கும்போது கூட அப்படியே அந்த இடத்துக்கு அந்த அந்த காலகட்டத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் கனெக்ட் பண்ணும். அந்த மாதிரி படங்களை எடுத்து சக்ஸஸ் பண்ணார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, மெட்ராஸில் இருக்கிற ஒரு ஒரு குடிசை பகுதியை வச்சு எண்ணுயிர் தோழன் அப்படி ஒரு படம் எடுத்தார். ஸோ வெரைட்டியான படங்கள் வந்து பாரதி ராஜா சார் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கடற்கரை பேக்ரவுண்டில் வந்து எடுத்தார். கடலோர கவிதைகள் எடுத்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டு பயங்கரம். தேவி தேட்டர்னு ஒரு தேட்டர், அதில் பார்த்தீங்கன்னா 5 தேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது தேவி, தேவப்பேட்டை, தேவிகலா, தேவிபாலா, இது 4 தேட்டர். 4 தேட்டர்லேயும் 4 ஷோவும் பாரதி ராஜா படம் ஓடும். அப்போல்லாம் கடலோர கவிதைகளும் அப்படி ஓடுது. அப்போ வந்து உதவியாளர்கள் ஒரு 4-5 பேர் முக்கியமானவங்க வந்து பாரதி ராஜா சார்ட்ட வந்து உட்காந்து பேசுகிறாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ பேசுகிறாங்க. அப்போ பாரதி ராஜா சார்ட்ட உதவியாளர் சொல்கிறாங்க, பாரதி ராஜா சார் கேட்குறாரு, எப்படா இருக்குது படம், நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சார் அடிச்சு நொறுக்குது, பிச்சு உதறுது. என்ன இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு பாரதி ராஜா சார். கடல் பேக்ட்ராப்பில் வழக்கமாக வயல் பேக்ட்ராப்பில் எடுப்பார், கடல் பேக்ட்ராப்பில் எடுத்திருக்காரு. கொண்டாடுறாங்க சார் இந்த படத்தை, ரன்னவே ஹிட் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு அவர் உடனே டேய் எல்லாரும் எந்திரிங்கடா அப்படிங்கிறாரு. என்ன சார் அப்படின்னு, எந்திரிங்க அப்படின்னோடனே எந்திரிக்கிறாங்க உதவியாளர்கள். நேராக வெளியில் வராரு, டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, டேய் வண்டி எடு அப்படின்னு. இவர் ஏறி முன்னாடி உட்கார்றாரு. உதவியாளர்களை பின்னாடி ஏறி உட்கார சொல்கிறார். காரில் ஏறி உட்கார சொல்லி கார் வந்து கிளம்பி போகுது. உதவியாளர்கள் கேட்குறாங்க, சார் எங்கே சார் போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. கார் வந்து லாங்காக போகுது, செங்கல்பட்டு தாண்டி மதுராந்தகம் திண்டிவனம்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. எங்கே சார் போகிறோம் அப்படின்னா, டேய் வெயிட் பண்ணுங்கடா அப்படிங்கிறாரு. சார் எங்கேயோ வெளியூர் போகிற மாதிரி இருக்குது, ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை சார், எல்லாம் நான் வாங்கி தரேன்டா, பெச வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கார் போயிட்டே இருக்குது. எங்கே போகிறோன்னு கூட பாரதி ராஜா சார் சொல்லலை. டிரைவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. மதுரை போகுது, மதுரை தாண்டி நாகர்கோவில் போகுது, நாகர்கோவில் தாண்டி அவர் லொக்கேஷன் ஷூட் பண்ணார்ல அந்த முட்டத்துக்கு போய் நிற்கிதுக்கார். இங்கே நிறுத்துங்க அப்படிங்கிறார். நின்னோன்னே இறங்கி நேராக பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரையை நோக்கி போகிறார் பாரதி ராஜா சார். அங்கே போய் நின்று அந்த கடலை பார்த்து, அந்த பாறையை பார்த்து, அந்த மண்ணை பார்த்து, வானத்தை பார்த்து, அந்த சர்ச்செல்லாம் பார்த்து அழுக ஆரம்பிக்கிறார். எமோஷன் ஆகிட்டார். கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. எமோஷ்னலாகி அழுக ஆரம்பிக்கிறாரு. கூட வந்த உதவியாளர்கள்லாம் பின்னாடியே வந்து ஏன் டேரக்டர் சார் அழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன சார் ஆச்சு, என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பாரதி ராஜா சொல்லியிருக்காரு, இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம்டா. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் நமக்கு கிடைக்கலன்னா இப்படி அற்புதமான ஒரு கதையை நம்ம பண்ணியிருக்க முடியாது. நான் ஒரு கதை எழுதினேன், அந்த கதையில் நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாங்க, அதுக்கு உயிரோட்டம் கொடுத்தேன். ஆனால் அந்த பேக்ட்ராப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் அது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் அது அப்படி ஆடியன்ஸோட போய் கனெக்ட் ஆகும். அப்படி ஒரு இடமா இது அமைஞ்சிச்சுரா நமக்கு இப்போ லொக்கேஷன் பார்க்கும்போது. ஸோ அந்த இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு தோணுச்சுரா, அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. பாருங்க, ஒரு ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போவே எந்திரிக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூப்பிட்டு கார் எடுக்க சொல்லி நேராக வந்து முட்டம் கிராமத்துக்கு வந்து அங்கே வந்து அவருடைய எமோஷன்ஸ், அதாவது அவர் உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துகிறார். இதுதான் பாரதி ராஜா சார், இதுதான் கலைஞர். நான் தான் சொன்னேன்ல, அப்படிப்பட்ட ஒரு கலைஞர். நிறைய பேர் பல விமர்சனங்கள் சொல்லலாம் தம்பி, 1000 பேர் 1000 விமர்சனங்கள் சொல்லலாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கலைஞன் என்றைக்குமே மரணிக்கிறது கிடையாது. ஒரு கலைஞன் என்றைக்குமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பான். இது வந்து வயது மூப்பு அப்படிங்கிறதெல்லாம் பாரதி ராஜா சாருக்கு இயற்கையாக வந்த ஒரு விஷயந்தான். அது எல்லாருக்கும் அந்த தள்ளாட்டம் வரதான் செய்யும். அதனால் இதெல்லாம் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப கேவலமான விஷயமா இது இருக்கும். பாரதி ராஜா சாருக்கு இப்படி ஒரு நிலைமையா, பாரதி ராஜா சார் இப்படி இருக்காரா, எப்படி இருந்த பாரதி ராஜா இப்படி இருக்காரு, அப்படிலாம் வந்து தம்ப்லைன் போட்டு அப்படிலாம் நெகட்டிவாக பேசுகிறதுங்கிறது அபத்தமான ஒரு உண்மையான மகா கலைஞனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அது இருக்காது. உண்மையான கலைஞனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை, அவர் இன்றைக்கும் வந்து தெம்பாக பேசி இன்றைக்கும் வந்து எழுச்சியாக இருக்கிறாரு, கலைப்படைப்போட கலைத்திறனோட அந்த கலை ரசனையோடு இருக்கார் இல்லையா, அதுக்கு நம்ம செல்யூட் அடிக்கணும். கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு நிறைய நேர்மையான ரொம்ப உண்மையான தகவல், அதுவும் பாரதி ராஜா சார் பற்றி இந்த நேரத்தில் நீங்கள் பேசுனது மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.